இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை. இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 14 வரை. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசையுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினாலும் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுபொண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளில் திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை அவருடைய ஆலயத்தில கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு நாள், பெந்தேகோஸ்தே திருநாள் என்று சொல்லும்போது நம்முடைய சபை மட்டுமல்ல, நம்முடைய பேராயம், நம்முடைய தேசம், உலகம் எங்கும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு இலவசமாக சுதந்திரமாக வழங்கப்பட்டது. ஆமென் சொல்லுவோமா? It's a wonderful word God has given us. Firstly, ஆராதனை நேரத்துல கர்த்தர் நமக்கு தீமோத்தி மூலமாக ஒரு அழகான ஒரு வார்த்தை கொடுத்தாரு. that God will strengthen us. கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார் என்று சொல்லி. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, அப்பொழுது உயிரடைவீர்கள், and you will come to life. உயிரடைவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் உயிரடைய செய்கிறவராக காணப்படுகிறார்.
இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் மிகவும் அருமையான ஒரு பாகம். இன்ஃபேக்ட் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கென்று சில பாகங்கள் இருந்து லெக்ஷனரி, ஓகே, நம்முடைய வேத வாசிப்பினுடைய முறையிலிருந்து நம்ம சில வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களிலே பழைய ஏற்பாடுல எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரமா இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தினுடைய தலைப்பு ஹோட்டல் ருவாண்டா. அது வந்து பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ருவாண்டா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசமா இருக்கிறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து சிவில் வார், அதாவது ஜனங்களுக்குள்ளே போர் எழும்பினது. அந்த சிவில் வார் வந்து ரெண்டு இனத்தார்கள் போட்டி போட்டார்கள், சண்டை போட்டார்கள். அதன் மூலமாக அநேகர் ஜீவனை இழந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு ஹோட்டல் மேனேஜர் அவருடைய ஹோட்டலை அவர் பிரயோஜனப்படுத்தி இந்த பாதிக்கப்பட்டவர்களை அந்த ஹோட்டலுக்கு அவர் கொண்டு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கு வசதியெல்லாம் கொடுத்து எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்காக அந்த ஹோட்டலை அவர் வந்து பிரயோஜனப்படுத்தினார். ஒரு நேரத்துல அந்த ஹோட்டல்ல இருக்கிறவர்கள் ராத்திரி நேரத்துல அவர்கள் வந்து, ஏன்னா ராத்திரி நேரத்துல தான் அவங்க வந்து வெளியே வந்து மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு வசதியா இருக்கும். காலையில இருந்து சண்டை அதிகம். ஸோ ராத்திரி நேரத்துல அவர்கள் அந்த கான்ஃபிளிக் ஏரியால அவர்கள் வந்து ஜீப் மூலமாக கடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இருளிலே அவங்க நடந்து வாகனத்தில் போய்கொண்டு இருக்கும்போது இட் வாஸ் வெரி பம்பி ரைட். ஒரு சுலபமான ஒரு ஒரு டிரைவ் இல்லை, ஆனால் அது மேடும் பள்ளமாக இருந்தது, இருட்டோடா இருந்தது. அந்த ஜீப்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் மிஸ்டீரியஸ் பிகாஸ் அது பொதுவான ஒரு சாலை, ஆனா அந்த இரவு வந்து ரொம்ப பம்பியா இருந்தது. அப்போ அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன அறிந்து கொண்டாங்கன்னா, ஆக்சுவலி தி ரியலைஸ் ஆஃப்டர் தி கோயிங் டு அந்த டார்ச் எல்லாம் வச்சு அவங்க காடி அந்த லைட்லாம் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலி அந்த அவங்க சாலையில அந்த வாகனம் போகிற அந்த பம்ப் ஆர் ரீசன் வந்து செத்த பிரேதங்கள் இருந்ததா, டெட் காப்சஸ் ஆல் அரவுண்ட். ஏன்னா அந்த போரின் நிமித்தமாக அநேக சடலங்களை அங்கு அவங்க கண்டார்கள். அந்த காட்சி, அந்த படத்தை பார்க்கும்போது இட்ஸ் a very vivid. I think the movie got award at that period of time. அது என்னுடைய மைண்ட்ல இருக்கிறது. அந்த செத்த ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, மிகவும் பிரயோஜனமற்ற ஒரு சூழ்நிலை. அங்க எந்த ஒரு ஜீவியம் இல்லை, எந்த ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்னொரு அனுபவம் எனக்கு வந்து உண்மையாய் நடந்த ஒரு அனுபவம் என்னவென்றால், நான் முதல் முறையாக மிஷன் ட்ரிப்புக்கு போன ஒரு தேசம் வந்து கெம்போடியா. ஸோ கெம்போடியாலேருந்து அவங்களும் அந்த காலகட்டத்திலேருந்து ஏர்லி 90s வந்து there was also war, civil war. அப்போ அந்த கெம்போடியாலேருந்து கில்லிங் ஃபீல்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. அந்த கில்லிங் ஃபீல்ட்ஸில் என்ன செய்வாங்கன்னா, போரில் செத்தவர்களுடைய எலும்புகள்லாம் அவங்க வந்து கூட்டி வைத்து ஒரு கோபுரத்தை அவங்க கட்டி வைத்தார்கள். அந்த கோபுரத்துல என்ன இருந்ததுன்னா எல்லாம் எலும்புகள் அந்த மண்டை ஓடு, இட் வாஸ் ஜஸ்ட் வெரி. அந்த சூழ்நிலை போகும்போது நம்ம வந்து மிஷன் ட்ரிப் போனோம். அந்த சூழ்நிலைக்கு போகும்போதே நம்மளுக்கு தெரியுது இட்ஸ் வெரி நோபடி வாண்ட்ஸ் டு பி தேர். அங்க யாருக்கும் போகிறதுக்கு அந்த விருப்பம் இருக்காது. இன்று நம்ம பார்க்கக்கூடிய அந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம், எசேக்கியா, கர்த்தருடைய கரம் எசேக்கியா மேல வைக்கப்பட்டது. அவர் ஆவியிலே நடத்தப்பட்டார். எங்கு நடத்தப்பட்டார்? பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடத்திற்கு கர்த்தர் அழைத்து செலுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கு ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த எசேக்கியா இந்த ஜீவன் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, த வேலி, அந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கா இருந்தது. அந்த சூழ்நிலையில எசேக்கியா ஆண்டவரால் நடத்தப்பட்டு, வேதம் என்ன சொல்லுகிறது? பேக் அண்ட் ஃபார்த், இங்கும் அங்குமாக ஆண்டவர் எசேக்கியாவை நடத்துகிறார். ஒரு இடம் மட்டுமல்ல, இன்னொரு இடம், மறுபடியும் அந்த இடம், மறுபடியும் அடுத்த இடம். God wanted Ezekiel to know the extent of the devastation. அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கிறது என்று தேவன் எசேக்கியாவின் இடத்துல காண்பிக்கிறதுக்காக எசேக்கியாவை அவர் நடத்தி கொண்டு அந்த பள்ளத்தாக்கினுடைய இடத்திலே அவர் நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். The Bible says
the floor of the valley, அந்த பள்ளத்தாக்கு இடம் எலும்புகளால் நிரப்பப்பட்டது. அது எப்படிப்பட்ட எலும்புகள்னு சொல்லும்போது என்ன, உலர்ந்த எலும்புகளாக. in English it says that it's very dry, very 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 dry. உலர்ந்த எலும்புகள், சாதாரண உலர்ந்து போன ஒரு நிலைமையில, ஆனால் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. அதை தான் நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:11 பார்க்கிறோம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஒருவர் மட்டுமல்ல, ஒரு எலும்பு மட்டுமல்ல, அநேக எலும்புகள், இஸ்ரவேல் புத்திரர்கள், இஸ்ரவேல் வம்சத்தார்கள் அனைவரும். ஒருவர் மட்டுமல்ல, ஆனா ஒருவருடைய பாதிப்பு மற்றவர்களுக்கும் பாதிப்பை கொண்டு வருகிறது. வேதம் நமக்கு என்ன காண்பிக்கிறது? கொரிந்தியர் புத்தகத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், சரீரத்தினுடைய ஒரு அவயவம் பாடுபடும் போது மற்ற அவயவமும் பாடுபடுகிறது. One part of the body suffers, the other part of the body also suffers. நமக்கு அது கை வலிச்சிருச்சுன்னா, சிஸ்டர் சொன்னாங்க, சார் கை வலிச்சிருச்சுன்னா இருதயம் வலிக்கும். அதுல ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும், ஒரு அவயம் பாடுபடும் போது இன்னொரு அவயம் பாடுபடுகிறது. ஒரு அவயம் சந்தோஷப்படும் போது இன்னொரு அவயம் அதிலே சந்தோஷிக்கப்பட வேண்டும் என்று கூட நம்ம வாசிக்கிறோம். சோ பெந்தேகோஸ்தே நாளிலே நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் என்றால், அவர்கள் எல்லோரும் ஒருமித்து ஒரு இடத்துல காணப்பட்டார்கள். எல்லோரும் இருந்தார்கள், ஆனால் எல்லோரும் ஒரே இடத்துல அவர் ஒருமித்து காணப்பட்டார்கள். God is not just concerned for one soul, he is concerned for everyone. ஆண்டவர் ஒருவர் மேல கரிசனம் வைத்திருக்கிறார், உண்மைதான். அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக கூட அவர் பிரயாசப்படுவார். ஆனாலும் எல்லாரும் அவருடைய பார்வையிலே விலையேற்றப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். God is concerned for the entire people of Israel. இஸ்ரவேல் ஜனத்தார்கள் சிறை இருப்பிலே காணப்படுகிறார்கள். அதனால்தான் அந்த பள்ளத்தாக்கு, அந்த எலும்புகள் மிகவும் வறண்ட சூழ்நிலையில இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். So the Lord shows, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர்ப்பிக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் எசேக்கியாவினிடத்துல பேசுகிறார், உரையாடல் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். Can these dry bones live? இந்த எலும்புகளுக்கு ஜீவியம் மறுபடியும் வருமா? இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்பிக்கை வருமா? எழும்ப முடியுமா? நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய நிலை, நம்முடைய குடும்ப பிரச்சனை, நம்முடைய வேலையினுடைய சச்சரவு, நம்முடைய உடலுடைய சரீர குறைவுகள், நம்முடைய நோய்கள், அதற்கு நல்ல ஒரு தீர்வு இருக்குமா? நமக்கு நல்ல நாட்கள் இருக்குமா? அந்த பலனை மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்வோமா என்ற கேள்வி நமக்கு எப்பொழுதும் எழும்பும். எசேக்கியா சொல்லுகிறார், அநாதி கர்த்தரே, நீர் ஒருவரே அறிவீர். Lord, you alone know. நீர் ஒருவர் மட்டும் அறிந்திருக்கிறீர், உமக்கு தான் தெரியும் என்று எசேக்கியா சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். It is something that we can ask for ourselves. நம்முடைய எலும்புகள் ஒருவேளை வறண்ட நிலையில இருக்கிறதா? ஒருவேளை எந்த ஒரு பலன் இருக்கிறது போல நம்மளுக்கு தோணுகிறதா? இதற்கு மேலாக அதுல ஒரு நல்ல கிரியை வருமா என்ற ஒரு கேள்வி நமக்கு ஒருவேளை வரலாம். ஆனால் நாம் நினைவு கூறுவோமாக, கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிறது மட்டுமல்ல, நிரப்பி வழிந்தோட செய்ய ஆவலாய் இருக்கிறார். God fills our cup and it will overflow. ஆண்டவரே, எனக்கு இன்னும் வேண்டுமே, இன்னும் வேண்டுமே, இன்னும் அதிகமாக வேண்டுமே என்று நம்ம ஆவியிலே ஆண்டவரை நோக்கி பார்த்தோம் என்றால், கர்த்தர் அந்த பாத்திரத்தை நிரப்புகிறது மட்டுமல்ல, நிரப்பி வழிந்தோட கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்தோம் என்றால், அவர் சகலத்தையும் அழகாக அவருடைய நேரத்திலே, அவருடைய காலத்திலே நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் வசனம் 18-20 பார்க்கும்போது, எனக்காக யாராவது வாசிங்க. ஏசாயா 41:18-20.
ஐசாயா 41:18-20 யாராவது வாசிக்கிறீங்களா தமிழ்ல? உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்தரத்திலே கேது மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருதச் செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். Amen. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What the Lord says in the English Bible பாத்தீங்கன்னா, I will open rivers on the bare heights. I will make the wilderness a pool of water. கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் செய்வேன். ஆண்டவர் ஒரு இனிஷியேட்டர். God is a creator. ஆண்டவர் காரியங்களே நம்முடைய அனுமதி இல்லாமலே அவரால் செய்ய முடியும். அவருக்கு அனுமதி அவர் அனுமதி கேட்கறது அவசியமே இல்லை. ஆண்டவர் ஆவியானவர் எப்பொழுதும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. He says, I will do it. இன்றைக்கு நாம் பலன் கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவியாக அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறதை நம்ம யோவான் புத்தகத்துல வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் என்றால், அவர் நமக்கு தேற்றளவாளராய் வருகிறார். Amen. He is our comforter. உதவியாளராய் வருகிறார். நம்மளை போதிக்க அவர் வருகிறார். சத்திய ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். பலத்தின் ஆவியானவராய் அவர் காணப்படுகிறார். God is the initiator. அவரே வருகிறார். நானே செய்வேன், நீங்கள் பார்ப்பீர்கள். வறண்ட நிலத்திலே ஆண்டவர் தண்ணீரை கொடுப்பார் என்று அவர் சொல்லுகிறார். பாலாய் கிடக்கிற இடத்துல நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Today, Pentecost Sunday, the Lord assures us His Spirit will help us. ரோமர் புத்தகத்துல வாசிக்கும் போது நம்முடைய பலவீனத்திலே ஆவியானவர் பெருமூச்சோடு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சில நேரத்துல ஜெபிக்க கூட நம்மளுக்கு தெம்பு இல்லை, ஸ்தோத்தரிக்க தெம்பு இல்லை. ஆனா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. நமக்குள் வாசம் செய்கிறவர் பெரியவராக இருக்கிறார், சாதாரணவர் அல்ல. இந்த நாளிலே நாம் அவரை நம்ம நினைவு கூறுகிறோம், ஆவியானவரை நம்ம நினைவு கூறுகிறோம். சாதாரணவராக அவர் காணப்படவில்லை. எசேக்கியல் 37ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஆவியானவருடைய அவருடைய கிரியைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவரே குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவரையே செய்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். சிஸ்டர் சொன்னாங்க, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். ஆண்டவர் எப்படியாவது அவர் கிரியை செய்வார். God is always at work. சில நேரத்தில் நம்முடைய கண்களினாலே நம்ம பார்க்க முடியாது. சில நேரத்துக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கிறது போல இருக்கும். ஆனால் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து அவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். ஜலத்தின் மேலே ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறாங்க. சிருஷ்டிப்பின் கதையை நம்ம வாசிக்கும் போது, the spirit of God was hovering over the waters, darkness. இருள் சூழ்ந்த சூழ்நிலையில ஆவியானவர் உலாவி கொண்டே இருக்கிறார். Never underestimate what God can do, not just in the good moments. நல்ல நாட்களில மட்டுமல்ல, ஆண்டவர் எந்த பெரிய ஒரு தீமையான சூழ்நிலையிலும், எந்த பெரிய ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும், வறண்ட நிலத்திலும் கூட, இந்த எலும்புகள் எப்படி இருக்கிறதோ அந்த சூழ்நிலையிலும் கூட ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று நம்ம நம்ப வேண்டும். காற்றை போல அவர் இருக்கிறார். அவரை பார்க்க முடியுமா? ஆவியானவரை பார்க்க முடியுமா? அதாவது ஒரு சமயத்துல உணர்கிறோம், கூஸ் பாம்ஸ் எல்லாம் வருது. அவர் ஆவியானவர் ஒரு பொருள் அல்ல, அவர் ஒரு நபர். அவரை நம்ம உணர்கிறோம். அதனால்தான் பாவம் செய்யும்போது அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். ரைட்? அவரை நம்ம வேதனைப்படுத்துகிற நம்மளுக்கு தெரியுது. சோ அவருக்கு ரூபம் இல்லை, ஆனால் அவருடைய பிரசனத்தை நம்மளால உணர முடிகிறது. அவருடைய அபிஷேகத்தை உணர முடிகிறது. அவருடைய மகா பிரசனத்துல நம்ம தங்கி இருக்கும்போது அவருடைய வார்த்தை மூலமாக நம்ம புத்துணர்வு வருகிறது, நமக்கு புத்துணர்ச்சி வருகிறது, நமக்கு மறு பிறப்பு வருகிறது, மறு உயிர்த்தெழுதல் வருகிறது, மறு செழிப்பு வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் ஆவியானவர் செய்யக்கூடிய கிரியையா இருக்கிறது. And we must know the Holy Spirit is not a new development for Christians.
அப்கோர்ஸ் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் அளவற்ற நிலையில அவர் ஊற்றப்பட்டார். சபையினுடைய பிறப்பு, birth of the church. ஆவியானவர் ஆதியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல அவர் சிலர் அவர் தனியாக கிரியைகளை செய்வதற்காக ஜனங்களை கர்த்தர் நிரப்பினார். ஜெப்தா மேல கர்த்தர் வந்தார், சிம்சோன் மேல கர்த்தர் வந்தார். ஆவியானவர் அவருடைய நேரத்துல ஜனங்களை அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய வல்லமையை அவர் நிரப்பினார், வல்லமையினால நிரப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவர் ஆவியானவர் எல்லாருக்கும் ஊற்றப்பட கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். ஆமென். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் ஆவியானவருடைய பிரசனம் நமக்கு உண்டு என்று நம்ம நினைவு கூறுவோமாக. ஆகவே இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்துல வாசிக்கும் போது இப்படி இருக்கு சூழ்நிலை. ஆனாலும் கூட கர்த்தர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கூட அழகாக வடிவமைத்து அவருடைய நாமத்துக்கென்று அவர் உருவாக்குவார். 3 காரியங்கள் நம்ம அறிந்து கொள்வோமாக. Firstly, the Spirit gives life. Gives life சொல்லுங்களேன். அவர் உயிர் கொடுக்கிறாரு சொல்லுங்களேன். உயிர் கொடுக்கிறாரு சொல்லுங்களேன். அவரோடு நம்ம இருக்கும்போது அவர் உயிர் கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுமா. பேட்டரி சார்ஜ் பண்ணி விட்டுருவாரு. உங்க நம்பிக்கை சார்ஜர் மேல வச்சிடாதீங்க. நேற்று கூட போன் பாருங்க, நம்ம போன் பாய்ச்சிட்டு போவாங்க தான் இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு? போன்லாம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா சார்ஜ் பண்றது கொஞ்சம் என்னமோ டிஃபிஷியன்சி இருக்கு, ரைட்? அதுக்கு சமயத்துல அந்த கேபிள் கொஞ்சம் பழுதாயிருக்கும், இல்லாட்டி சாக்கெட் பழுதாயிருக்கும், இல்லாட்டி போனே பழுதாயிருக்கும், தெரியாது. எப்ப எந்த நேரத்துல சார்ஜிங் நம்மள டிசப்பாயிண்ட் பண்ணிடுறோம்னு தெரியாது. ஆனா கர்த்தர் எப்பொழுதும் ஜீவன் கொடுப்பார். The Spirit gives life. மாம்சம் ஒன்றும் பிரயோஜனமற்றதா இருக்கிறது, ஆனால் ஆவியோ ஜீவன் கொண்டு வருகிறது. ஆவியானவரோடு நம்ம இருந்துட்டோம்னா அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். always give us life. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். பிரைஸ் காட். உயிரடைவீர்கள். உலகம் சொல்லும் நீ நல்லா இருக்க மாட்ட, நீ உயர மாட்ட, நீ இப்படி இந்த நிலைமையில இருப்ப, உனக்கு சுகம் வராது, உனக்கு பலன் வராது, உன்னுடைய குடும்பத்துக்கு முன்னேற்றம் வராது, நீ இதிலே இருப்ப, இதுதான் உன்னுடைய விதி. ஆனா ஆண்டவர் எல்லா விதி தலையெழுத்தெல்லாம் மாற்ற வந்துட்டார். அவரோடு நம்ம இருந்துட்டோம்னா எப்படியாவது ஒரு he sparks life, he gives life, and that is the Holy Spirit. He gives life. He comes to us as life. அவர் rejuvenating, அவர் நம்மளை புதுப்பிக்க, அவர் நம்மளை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். Hallelujah. Jesus said, Spirit gives life, the flesh profits nothing. அதனால்தான் கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும், மாம்சத்துல இல்ல, ஆவியோடு. ஆவி நம்முடைய ஆவியின் மனிதன் ஆவியானவரோடு இணைய வேண்டும். அது கை தட்டுறது, நம்ம டான்ஸ் ஆடுறது, அது ஒரு பக்கம். அது we are moving our flesh, but your spirit needs to be connected with God. அதனால தான் நம்ம டைம் எடுக்கிறோம். அந்த பாட்டை பாடும்போது டைம் எடுக்கிறோம், அந்த இசை வாசிக்கும் டைம் எடுக்கிறோம். கொஞ்ச நேரம் எல்லாத்திலையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து ஆவியானவரே அப்படியே அவரோடு இணைந்து அவரோடு நம்ம இசைந்து வரணும். அப்படியே வரும்போது அவர் என்ன செய்கிறார்? நம்மளை புதுப்பிக்கிறார். The Spirit always gives life. Be a friend of the Holy Spirit. Hallelujah. Amen சொல்லுமா. Be a friend of the Holy Spirit. காலை எழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, நீர் நல்லவர் ஐயா, நீங்க நல்லவங்க அப்பா, நீர் எங்கு உயிரை கொடுப்பீர் அப்பா, இந்த நாளிலே நீர் உயிரை கொடுப்பீர், இந்த நாளினுடைய நடவடிக்கை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அங்க ஒரு ஸ்பாக்க நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார்? அதை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு எந்த ஒரு உயிரே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தான் அது நடைபெற்றதை நீங்க பார்க்கணும், ரைட்? அவர் என்ன செய்ய சதையை போடுறாரு, தோலை போடுறாரு, ஆனா ஒன்னும் நடக்கல. பிறகு நம்ம பார்ப்போம். But remember, the Spirit gives life. Hallelujah. Sometimes when you are stuck in a moment in your life, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நீங்க ஒரு ஜேம் ஆயிட்டீங்களா? ஜேம்னா புரியுதுல? நீங்க ஸ்டக் ஆயிட்டீங்களா? நீங்க லெஃப்ட் டர்ன் பண்ண முடியாது,
ரைட் டர்ன் முடியாது, முன்னுக்கு போனாலும் பிரச்சனை, முன்னாடி போனாலும் பிரச்சனை, சொன்னாலும் பிரச்சனை, அவன்னா சொன்னாலும் பிரச்சனை. Do you get stuck sometimes? I tell you something, you just be still. ஆண்டோட சமூகத்துல போயிட்டு அப்பா ஆவியானவரே, அப்பா ஆவியானவரே, உங்களுடைய சொந்த பாஷையில கர்த்தர் ஆவியானவரோடு அப்படியே நீங்க இசைந்து வந்துட்டீங்கன்னா, ஆண்டவர் எந்த பெரிய சூழ்நிலையாய் இருந்தாலும் கூட அதுல ஆண்டவர் அந்த உயிரை கொடுப்பார், அந்த உயிரை கொடுப்பார். He will do that. He is a life giving God. அவர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். The Spirit gives life. இரண்டாவது, the Spirit gives revelation. ஆவியானவர் வெளிப்பாட்டு கொடுக்கிறார். இங்க எசேக்கியேல் புத்தகத்திலே நம்ம பார்க்கிறோம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி. ஆண்டவர் எவ்வளவு டெலிகேட்டா செய்யறாரு பாருங்க, எவ்வளவு இன்ட்ரிகேட்டா செய்ய, எவ்வளவு நேரம் எடுத்து பக்குவமா செய்யறாரு பாருங்க. உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து சொல்லுங்களேன், உயிரடைந்து சொல்லுங்களேன். ஆமென். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று, அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணீங்க. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். The Spirit gives revelation. வெளிப்பாட்டு முக்கியம். என்ன வெளிப்பாட்டு? கர்த்தரே தேவன் என்று, He is the Lord. அதுதான் வெளிப்பாட்டு. என்ன இருந்தாலும் கர்த்தர் தேவன், என்ன இருந்தாலும் சிங்காசனத்திலிருந்து அவரை நகற்ற முடியாது, என்ன இருந்தாலும் கர்த்தருக்கு மீறி இன்னும் ஒண்ணுமே நடக்க முடியாது என்ற ஒரு எண்ணம். அந்த எலும்புகளுக்கு பாருங்க, ஆண்டவர் உயிர் கொடுக்கிறார், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை செய்கிறார். அதற்கு ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். அவரே கர்த்தர் என்று சொல்ற அளவுக்கு He is Lord. அந்த வெளிப்பாட்டு எப்படி நமக்கு வரும் என்றால், நம்மளால வராது. வசனலா சரணத்துல இந்த மேடையில இருந்து நீங்க கேட்பீங்க, வர்ஷிப் லீடர் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க, சகோதரர் திமோத்தி அழகா சொன்னாரு. சின்னத்துல பாஸ்டரும் சொல்லுவோம் இல்ல, நீங்க அங்க நீங்க வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வெளிப்பாட்டை கொண்டு வருவார். அந்த வெளிப்பாட்டை யார் கொண்டு வர்றாரு? ஆவியானவர். அதனாலதான் வேத வசனத்திற்கு நம்ம சமமாக இணைந்து இசைந்து வசனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் நினைவூட்டுகிறார். Hallelujah. The Holy Spirit brings to remembrance what we have read. அதனாலதான் faithfully, உண்மைத்துவத்தோடு முடிந்த வரைக்கும் வசனத்துக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது, நீங்க யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய பேர் அந்த வாலிப நாட்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பிரைஸ் காட். சின்ன பிள்ளைங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பெற்றோர்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க, பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏற்ற நேரத்துல ஆண்டவர் வெளிப்பாட்டை கொண்டு வருவார். அந்த ஆவியானவர் திடீர்னு உங்களுடைய இக்கட்டான நிலையில ஆண்டவர் அந்த வசனத்தை ஆண்டவர் அப்படியே வெளியே அப்படியே ஸ்டாண்ட் அவுட் பண்ண ஒரு வசனம். The word will stand out very strongly. In fact, போன வாரத்துல இந்த last Sunday I was visiting one of the families. அவங்ககிட்ட நான் சொன்னேன், அந்த குடும்பத்தை நான் சொன்னேன், ராணுவத்துல போற நேரத்துல தான் எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த ஆர்மி டேஸ்ல, NS டேஸ்ல தான் மாற்றி அமைக்கப்பட்டது. And I remember at that time வந்து வசனம் எனக்கு வந்து அந்த டைம்ல ஸ்லோலி தான் க்ரோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த பைபிள்ல அந்த ஆண்டவர் பாருங்க அந்த வசனத்தை பட்டுன்னு அப்படி எடுத்து கொடுக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாத விட்டார். இது என் ஸ்கிரிப்ட்ல இல்ல. எப்படி எனக்கு வருதுன்னா ஆண்டவர் வெளிப்படுகிறார். நானும் கர்த்தரோடு இணைந்து இருக்கிறதுனால வாசிக்கிறதுனால வாசித்து 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 அந்த வசனம் வேறொன்று இருதயத்தில் ஆவியிலே பதிந்து இருக்கிறது. ஆமென். பதிந்து இருக்கும் போது அந்த ஸ்டோரேஜ்ல இருக்கு. ஆமென் சொல்லுமா, ஸ்டோரேஜ்ல வச்சுக்கணும். That's why be faithful. Never mind if you are slow in the word. Never mind. But the Holy Spirit will do something with your faithfulness. உங்களுடைய முக்கியத்துவத்துல நீங்க வாசிக்கிறீங்க, கேட்கிறீங்க, செவி சாய்க்கிறீங்க. May seem that nothing ஒன்னும் இல்லை. I tell you, at the appropriate time God will bring the word out. Hallelujah. அந்த வசனத்தை ஆண்டவர் நீங்களே யோசிப்பீங்க, இது எப்படி என் மைண்ட்ல வந்துச்சு? I didn't even use Google, Lord, but Lord, you have brought the word out. ஆவியானவர் நமக்கு வெளிப்பாட்டை கொண்டு வருவார். இந்த எசேக்கியேல் 37ல இந்த 6ஆம் வசனத்துல
நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்கின்ற ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். Hallelujah. You know what? We all need revelation to live life. வெளிப்பாட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட நடத்தலைன்னா ஒவ்வொரு நாளும் நடத்தலைன்னா அவன் எங்க போறது? அவரால் நடத்தப்பட்ட பிள்ளைகளாக நம்ம அவருடைய குரலை கேட்கிற செவி சாய்க்கிற பிள்ளைகளாக we can identify and streamline that this is the Lord. இது கர்த்தருடைய குரல், இது உலகத்தின் குரல், இது பிசாசின் குரல், இது என்னுடைய சொந்த மாம்சம் குரல் என்று நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணிட்டு இது ஆவியானவர் சொல்லுகிற வெளிப்பாட்டு எனக்கு வந்தது என்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆவியானவரோடு இணைந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுமா? Connect with the Holy Spirit. என்னுடைய அனுபவத்தை நான் சில நேரம் நான் சொல்லியிருக்கேன். மேபி பேப்டிசம் கான்ஃபர்மேஷன் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கல்வின் மானி நாவை கொடுப்பாரு ஒரு வசனம் இருக்கு, ஈசாயாக்கள் இருக்கு நான் நினைக்கிறேன். God gives the word of season. எனக்கு என்னன்னா காலை எந்திரிச்ச உடனே ஆல்வேஸ் அந்த பேதிங் டைம்ல தான் என்னமோ கர்த்தர் டவுன்லோட் பண்றாரு நான் நினைக்கிறேன். உங்களுக்குன்னு சில நேரம் கர்த்தர் கொடுப்பாரு. When and where is your moment? Find it. அது உங்களுடைய மோமெண்ட். சம்டைம்ஸ் இது கிளிக் பண்ணிரும். இதுதான் வெளிப்பாடு ஆவியானவர், இதுதான். This is it. Yes Lord. Hallelujah. Yes, this is what the Lord is saying. Yes, இது கர்த்தர் சொல்லுகிறத காரியம். Amen. இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம விசுவாசிகளா இருந்திருக்கிறோம்? 5 years 10 years 15 years என்னை விட பல வருஷமா நீங்க இருந்திருக்க. எந்த அளவுக்கு வெளிப்பாடை நம்ம பெற்றிருக்கிறோம் யோசித்து பார்க்கணும்ல. ஒவ்வொரு வருஷமா நம்மளுடைய வெளிப்பாடு ஆவியானவர் மூலமா இருக்கிற வெளிப்பாடு இன்னும் ஒவ்வொரு வருஷமா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கணும். கர்த்தரே தேவன், அவரே கர்த்தர் என்ற வெளிப்பாடு வருகிறது. வெளிப்பாட்டு வந்த உடனே நம்பிக்கை எழும்புகிறது. There's strength in it. Yes, the Lord is here. கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வருகிறது. So முதலாவது the spirit gives life, second the spirit gives revelation, மூணாவது the spirit gives freedom. ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். Hallelujah. நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். He is the freedom giver. எசேக்கியேல் 37:13-14 வாசிக்கிறேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். பிரைஸ் காட். ஆண்டவர் மகா பரிசுத்தமானவர். பொக்கிஷமாய், அதாவது earthly vessels, மண்பாண்டமாய் நம்ம இருக்கிறோம்ல, unworthy sinful earthly vessels, இந்த பூமியில இருக்கக்கூடிய பாத்திரமாக பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஆமென். ஆண்டவர் சொன்னவர் நிறைவேற்றி இருக்கிறாரா? நம்புறீங்களா? உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் நம்புறீங்களா? 1 யோவான் 4:4 என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்களேன், பெரியவர் சொல்லுங்களேன். அந்த பெரியவரை பத்தி நான் பேசல, நம்ம இயேசுவை பத்தி சொல்றேன். நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த அண்ணா இல்ல, நம்ம அண்ணா. சொல்லுங்க, பெரியவர் சொல்லுங்க. ஆண்டவர் பெரியவர். ஆவியானவர் பெரியவராகவே நம்ம வச்சுக்கணும். ஏமே, பெரியவராகவே நம்ம வச்சுக்கணும். அவர் பெருசா இருக்குன்னா நம்ம பெரியவராகவே வைக்கணும். கர்த்தர் ஆவியான வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். மறுபடியும் அந்த வார்த்தை வருது பாத்தீங்களா? நீங்கள் உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்போதும் நல்லதை வச்சிருப்பாரு. நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். ஏன்னா தேசத்தை விட்டு அவங்க காணப்பட்டார்கள், சிறையிலே காணப்பட்டார்கள். ஆனா நான் உங்கள் தேசத்துல நானே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. சொன்னவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனத்தார் அவர்கள் அப்படியாக பாலும் தேனுமாய் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு மறுபடியும் அழைத்து கொண்டு செலுத்தப்பட்டார்கள். அந்த பிரேத சீலைகள் எடுத்து தள்ளப்பட்டது. மரண அந்த சுவாசம் இல்லை. கர்த்தர் லாசருவினுடைய கல்லறை அண்டையில அவர் போய் லாசரு இடத்துல என்ன சொன்னாரு? லாசருவே வெளிவா, Lazarus come out. Come out. God gives us spirit through his, God gives us freedom through his spirit.
ஆவியானவரோடு இருந்தோம்னா நம்மளுக்கு சுதந்திரம் உண்டு, நம்மளுக்கு விடுதலை உண்டு, சிந்தையிலே விடுதலை இருக்கும், எண்ணத்திலே விடுதலை இருக்கும், நம்முடைய செய்கையிலே விடுதலை இருக்கும். 2 கொரிந்தியர் 3:17 பார்க்கிறோம். 2 கொரிந்தியன்ஸ் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். அடி வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பிரைஸ் காட். எங்க விடுதலை இருக்கும்? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான் விடுதலை. விடுதலை வேணும்னா அவர்கிட்ட தான் நம்ம போனோம். அவரே அல்லாம விடுதலை இல்லை. குமாரன் விடுவித்தார் என்றால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the son sets you free, you will free indeed. ஆனா அவருடைய விடுதலை இவனுடைய எல்லைக்குள்ள நம்ம வந்துடணும். Praise God. ஆவியானவருடைய பார்வைக்குள்ளே வந்துடணும். பிளைண்ட் ஸ்பாட்ல போயிடக்கூடாது, அவருடைய பார்வைக்குள்ளே வந்துடுறோம். God doesn't have a blind spot, by the way. ஆண்டவருக்கு மிரர் தேவை. ரியர் வியூ மிரர் செக் பண்ண, எங்க மகனை காணோம், இங்க பட்டு நமக்கிட்ட ரைட் சைட், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னடா பின்னாடி காடியை காணோம்னு செக் பண்ணுவோம். ரைட், பிளைண்ட் ஸ்பாட் இப்படி செக் பண்ண. God does not have blind spots. அவரை விட்டு நம்ம தூரம் போயிட முடியாது. அவருக்கு தெரியும் நம்ம எங்க இருக்கணும்னா. நான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் எழுந்தாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, படுத்தாலும் அங்க இருக்கிறீங்க, நான் நடந்தாலும் அங்க இருக்கிறீங்க. உங்களுடைய ஆவியை விட்டு நான் எங்கே போவேன்? விலக முடியாது. ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய பார்வைக்குள்ளே இருக்கணும். Don't go out of the boundary of the spirit. எவ்வளோ சிரமம் கஷ்டம் வாழ்க்கையில இருந்தாலும் ஆவியானவருடைய பார்வைக்குள்ளே, அந்த ரேடியஸ்க்குள்ளே இருக்கணும். You know the radius, right? You have the radius, right? What do you call it? மேத்ஸ்ல அவங்க கொடுப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. Project. That's right. Right? The radius. Draw your radius. அது உங்களால தான் ஆகும். நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளவு செய்தி நீங்க கேட்டாலும், கடைசியில நீங்க தான் அந்த எல்லையை வரையணும். இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இந்த ஆண்டவருடைய வட்டம், இந்த வட்டத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அவருடைய பார்வைக்குள்ளே இருப்பேன், அவருடைய சிச்சைக்குள்ளே இருப்பேன், அவருடைய அரவணைப்புக்குள்ளே இருப்பேன், அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருப்பேன், அவருடைய வழிநடத்தலுக்குள்ளே இருப்பேன். அதுதான் அவருக்குள்ளே இருக்கும்போது ஆவி, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Praise God. Right? I've already answered your problems. ஒருவேளை ஒரு கேள்விக்குறையோடு நீங்க வந்திருக்கலாம், என்னோட என் பிரச்சனை தீர்வு இல்லையே. I tell you, you come into where the spirit is. ஆவியானவர் எங்க இருக்கிறாரு அங்க நீங்க வந்திருக்க, அங்கதான் விடுதலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. வேற எங்கேயும் தேடாதீங்க. விடுதலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவருக்குள்ள வந்துருங்க. ஜெபம், வேத வாசிப்பு, அவருடைய பிரசனம், தங்கி இருப்பது, உபவாசம். Right? I'm not talking about a physical space. Of course, physical space வந்து இங்க சர்ச் இருக்கு. Yes, please come to church. கர்த்தர் ஆவியானவர் இங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் உங்களுக்கு விடுதலை உண்டு. I believe in YCCA. மற்ற சர்ச் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதே சமயத்தில் இந்த சபை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த சபையில ஆவியானவர் இருக்கிறார். But what if this Sunday doesn't go with you on a Monday? This church doesn't go with you on a Monday. நீங்க இருக்கிற இடம் கர்த்தர் இருக்கிற இடமா இருக்கணும். ஓகே, பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? நீங்க வீட்டுல இருந்தாலும் ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆராதிக்கணும். இங்க எப்படி ஆராதிச்சீங்க? இதெல்லாம் நம்மள வந்து கர்த்தர் நம்மள இங்க நடத்துகிற, நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு சபை வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். கடைசி மண்டே டு சாட்டர்டே நீங்க தான் ஆவியானவரோடு இணைய வேண்டும். ஆமென். It's not just a physical space but a spiritual reality. ஆவியானவர். Hallelujah. And you can experience God in your homes. உங்களுடைய வீடுகளிலே, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் நீங்க உணரலாம். அங்கேயும் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமென். ஏன்னா அங்க ஆவியானவர் இருக்கிறாரே, அவரோடு நீங்க இணையும் போது கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. ஆமென். நீங்கள் உயிர் அடைவீர்கள். Praise God. You will live. நிச்சயமாக உயிர் அடைவீர்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்காத இன்னொரு பாகத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 2:1-4 வாசித்து இதோட முடிக்க போகிறேன். Acts chapter 2 verse 1 to 4. In fact, all the
many churches will read this passage. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அறகுறையான ஒரு கர்த்தர் அல்ல. ஆமென். தாகமாய் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ரொம்ப சமீபமாய் வந்துருவார். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டு கொள்வார். அவர் அறகுறையாக கொடுக்கிறது இல்ல. நம்ம மனுஷன் அறகுறையா தான் கொடுப்பான். ஆலோசனையா இருந்தாலும், காசா இருந்தாலும், பணமா இருந்தாலும், ஆலோசனையா இருந்தாலும், உறவா இருந்தாலும் மனுஷன் அறகுறை. ஆனா ஆண்டவர் முழுமையாக முழுவதையும் கர்த்தர் நிரப்புவார். உங்களை ஆண்டவரே என் சிந்தையை மட்டும் நீங்க நிரப்புங்கன்னு சொல்லிட்டு இருதயத்தை விட்டுறாருங்க. ஆண்டவரே ஒண்ணு என்னை நிரப்புங்க, இல்லாட்டி ஒண்ணமே வாங்க. கெட் ட்ரென்ச் இன் தி ஹோலி ஸ்பிரிட். நல்லா ட்ரென்ச் ஆயிருங்க. முழுமையாக ஆண்டவரே அப்பா, முழுமையாக அப்பா உடைய பிரசனம் எனக்கு வேணும். அறகுறையா வந்துடாதீங்க ஆண்டவர். அதே தான் அவர் பெந்தேகோஸ்தே அந்த திருநாளிலே செய்தார். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு, even see and sense, அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. நிரப்பிற்று அமர்ந்தது. நிரப்புகிறது வந்து ரைட் ஒரு அனுபவம், அமர்கிறது இன்னொரு அனுபவம். ஏமே ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்றது ஆண்டவர் ஆவியானவர் ஏற்கனவே இருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்டாரு. நம்ம அமர்ந்து இருக்கும் போது என்ன? being soaked. Hallelujah. Praise God. Being longer in his presence. Right? We know not this is a one off experience மட்டும் இல்ல. ஆண்டவரே ஒரு தடவை மட்டும் ஆனா Lord I want to sit with you Lord. ஆவியானவர் நம்ம மேல அமர. Hallelujah. That means don't rush. Take time. கொஞ்சம் of course church in the context இருக்கு, டைம் நம்ம லிமிட் இருக்கு. ஆனா நீங்க வீட்டுக்கு போனா அமர ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க உங்க பிரேயர் டைம், worship டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் இந்த உலர்ந்த எலும்புகள் வந்து உயிர்ப்பிக்கப்படும் போது அவர்கள் ஒரே சேனையாக எழும்பினார்களாம். In English it says as a vast army. You see, pointless, useless, hopeless, lifeless. ஆனா ஆவியானவர் வந்த உடனே ஒவ்வொரு எலும்புகளுக்கு அவர் என்ன சதையை கொடுக்கிறார். நரம்பு வருகிறது, பிறகு என்ன சதை வருகிறது, தோல் வருகிறது. ஆனா பத்துல புலம் அபேஸ். அதுக்கு அந்த சுவாசம், ஜீவன் சுவாசம், the breath of life, the breath of life. அப்ப நீங்களும் நானும் எல்லாரும் எழும்பணும். ஏமேன்னு சொல்லுவோமா? பாஸ்டர் மட்டும் எழும்புனா பத்தாது, மனைவி மட்டும் எழும்புனா பத்தாது, தலைவர்கள் மட்டும் எழும்புனா பத்தாது, திரளான ஜனங்களாய் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஒரு சேனையின் கூட்டமாக. I thank God. சகோதரி ஜோசபின் சொன்ன சாட்சிக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். லேசான ஒரு சாட்சி இல்ல, அவங்க வந்து ஒரு சிகிச்சை போனாங்க, மறந்துட்டீங்களா? ரைட், ஆல்மோஸ்ட் couldn't walk. ரைட், அப்ப எல்லாரும் எழும்பணும். நீங்க எல்லாரும் முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சிலருக்கு மட்டும் வழங்கப்படவில்லை. ஏமேன்னு சொல்லுவோமா? பணக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஏழைகளுக்கு மட்டுமல்ல, படித்தவங்களுக்கு மட்டுமல்ல, படிக்காதவங்களுக்கு மட்டுமல்ல, வெள்ளை தோல் மட்டுமல்ல, கருப்பு தோல் மட்டுமல்ல, ஆவியானவர் எல்லாரும் மேலும் வருகிறார். பட்சபாதம் பார்க்கிற ஒரு தேவனே அல்ல. அப்பனா நம்மளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் உண்டு. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். May the Holy Spirit be real to us, all of us, and you will come to life. நீங்கள் உயிர் அடைவீர்கள். Praise God. எந்த சூழ்நிலை உலர்ந்த எலும்பு போய் இருக்கிறதோ, never mind. நம்ம பார்வை அவர் மேல இருக்கட்டும். அழகான ஒரு பாடல் இருக்கு, அந்த ஒரு பாடலை மறுபடியும் நம்ம பாடுவோம். உலர்ந்த எலும்புகள், இந்த அழகான ஒரு பாடல் worship team நம்மளை லீட் பண்ணாங்க. Why don't we sing that as a prayer song? Remember, singing songs in church is not just a presentation. அது ஒரு ஜெபம், அது ஒரு அறிக்கை, அது ஒரு வாஞ்சை, ஒரு நம்பிக்கையாக நீங்க பாடுனீங்கன்னா உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுமா?
Praise God. Come on, let's stand in the presence of the Lord. This is Pentecost. This is your God. உங்களுடைய தேவன், நம்முடைய தேவன். Hallelujah. Praise God. கர்த்தர் நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே உம்மை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். உம்மை நாங்கள் புகழ்கிறோம். உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். எங்களுக்கு உயிர் கொடுக்கவே நீர் வந்தீர். தரிசனம் கொடுக்கவே வந்தீர். விடுதலை கொடுக்கவே வந்தீர். நீங்கள் உயிர்ப்பிப்பீர்கள் என்று உம்முடைய வசனம் வந்ததுக்காக நன்றி. நாங்கள் பலன் கொள்வோம் என்ற வசனத்துக்காக நன்றி. You will be strengthened, அப்பா. இதோ எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. உயிர்ப்பிக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. எது தீமைக்கென்று விதைத்தது நன்மையாக மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனை தீர்வு வரட்டும் ஆண்டவரே. நல்ல சுகம் வரட்டும் ஆண்டவரே. மன அமைதி வரட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம் அதிகரிப்பதாக, சபையில வளர்ச்சி வருவதாக, புத்துணர்ச்சி வருவதாக. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரே சபையாக, மனிதனாக, ஒரே சேனையாக எழும்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பிரசனங்களை தாண்டி சென்றதுக்காக நன்றி. துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.